அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அதிசய நிகழ்வு 5/11/2025 இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். அந்த வகையில் இன்றைய நாள் என்ன நாள் என்று பார்க்கும்போது, இன்றைய நாள் சிவபெருமானுக்கு உகந்த அன்னாபிஷேகம் நிகழக்கூடிய ஐப்பசி பௌர்ணமியாக அமைகிறது. அன்னாபிஷேகம் என்பது சிவ ஆலய விழாக்களில் ஒன்றாகும். சோற்றை வடித்து ஆற வைத்து அதனை சிவனின் தெய்வ திருமேனியில் சாற்றி அதன் மீது அதிரசம், வடை போன்றவற்றை கொண்டு அலங்கரித்து வழிபடுவதே அன்னாபிஷேகமாகும். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது பால், தயிர், தேன், கரும்புச்சாறு போன்ற பொருட்களில் வரிசையில் அன்னத்தையும் அபிஷேகம் செய்வர். சிதம்பரத்தில் ஸ்படிகலிங்க மூர்த்திக்கு தினமும் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அன்னாபிஷேகத்திற்கென்றே ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி வரும் அஸ்வினி திருநாளை குறித்து வைத்துள்ளனர். இந்த நாளில் பிற்பகலில் சிறப்பு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. சிவலிங்க மூர்த்திக்கு பால், தயிர் போன்றவற்றை அபிஷேகம் செய்து நன்கு ஒற்றாடை சாற்றி அதன் பின் அன்னத்தை முழுவதும் மூடும்படி அபிஷேகம் செய்து அதன் மீது அதிரசம், அப்பம், முறுக்கு, வடை, தேன்குழல் போன்றவற்றால் அலங்கரித்து எதிரே அடுக்கு இலைகள் இட்டு அதில் வாழைக்காய் கறி, வெண்டைக்காய் கறி போன்ற கறி வகைகள், சுண்டல், புளியோதரை, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் போன்ற அன்னங்களும் பாயாசங்கள் போன்றவற்றை அலங்காரமாக வைத்து வழிபாடு செய்யப்படும். பெருமானுக்கு சகல தீபாராதனைகளும் வேத தேவார திருமுறை பாராயணங்களும் நடத்தப்படும். அன்பர்கள் அன்ன குவியலில் அமர்ந்திருக்கும் பெருமானை கண்ணார கண்டுகளித்த பின் திரையிட்டு அலங்காரங்களை களைவர். பெருமானின் உச்சியில் வைக்கப்படும் சோற்று திரளையும் படைக்கப்பட்ட பட்சணங்கள், கறிகள் ஆகியவற்றில் சிறு பகுதி அகன்ற தற்றில் வைக்கப்படும். அதை பரிசாரகன் தலை மீது வைத்து குடை தீவட்டியுடன் மேலதாளங்கள் முழக ஆலயத்தையும் திருவீதிகளிலும் வலம் வந்து தீர்த்த குளத்தில் கரைத்து விடுவார்கள். பின்னர் கோவிலுக்கு வந்து பெருமானுக்கு அபிஷேகம், தீபாராதனை செய்து பெருமான் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னத்தை எடுத்து குழம்பு, தயிர் போன்றவற்றுடன் கலந்து அன்பர்களுக்கு பரிசாக அளிக்கப்படும். பெருமான் உயிர்களுக்கு வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் உணவாகவும் நீராகவும் இருப்பதை குறிப்பதாகும். அன்னாபிஷேக விழாவை காண்பதும் அதில் அளிக்கப்படும் நிவேதனங்களை உண்பதும் பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது. அன்னாபிஷேக படையல் உணவை உண்பவர்களுக்கு வாழ்வில் உணவு தட்டுப்பாடு வராது என்று நம்புகிறார்கள். அன்னாபிஷேகம் என்பது சிவபெருமானுக்கு மட்டுமே உரியதாக சொல்லப்பட்டுள்ள விழாவாகும். ஆனால் முருகன் கோவில்களிலும் கொண்டாடப்படுகிறது. திருச்செந்தூரில் சண்முகருக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அன்னத்துடன் வெண்ணெயை கலந்து சண்முகர் மீது சாற்றி பட்சண பலகாரங்கள் அலங்கரித்து வழிபாடு செய்கின்றனர். இது இந்த தலத்திற்கே உரிய சிறப்பு வழிபாடாக அமைகிறது. மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை வரை தனது படையெடுத்து வென்று வந்ததை நினைவூட்டும் வகையில் கட்டியதே கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலாகும். இதன் லிங்கம் பெரியதாகும். ஐப்பசி பௌர்ணமி அன்று 1000 கிலோ அன்னத்தை பெருமானுக்கு அபிஷேகத்து நிவேதனமாக அளிக்கின்றனர். இத்தகைய பெரிய அன்னதானத்தை வேறெங்கும் பார்க்க முடியாது. அதேபோல் பெரிய சிவாலயங்களில் உச்சி வேளையில் நிவேதிக்கப்படும் பூரணமான உணவை குளித்தளிகை என்று அழைக்கப்படும். இதில் நடுவில் அன்னத்தை பட்டையாக அடித்து சாற்றி வைக்கப்படும். அந்த அன்னத்தினை உச்சியில் இருக்கும் குழியில் நெய்யை விட்டிருப்பற அதன் அன்னத்தை சுற்றி சிறு சிறு கிண்ணங்கள் பருப்பு, சாம்பார், மோர் குழம்பு, ரசம், தயிர், கூட்டு, பச்சடி, காய்கறி, பொரியல், அப்பளம், பாயாசம், வடை, பணியாரம் ஆகியவை வைக்கப்பட்டிருக்கும். இது முழுமையாக உணவாக இருக்கும். கோத்தளிகை என்பதே குளித்தளிகை என ஆனதென்பர். அதாவது அரச உணவாக இருப்பதை ஒட்டி இந்த பெயர் பெற்றது. அண்மை காலம் வரை குளித்தளிகை நிவேதனம் செய்யப்பட்டு வந்தது. இப்போது ஆட்கள் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் குளித்தளிகை நிவேதனம் செய்யும் வழக்கம் அதிகம் இல்லாமல் போய்விட்டது. குளித்தளிகை நிவேதனம் பற்றி நமது நல்லாதரவாளர் கூறுகையில், அகன்ற மூங்கில் தட்டு, அதன் நடுவில் சற்று சிறிய தண்டு, அதில் வாழை இலையை வட்டமாக வெட்டி போட்டு பெரிய பட்டையாக அன்னம், அதன் மீது பருப்பை வைத்து அதில் சற்று நெய் விட்டு அதன் மீது பூ ஒன்றை வைப்பர். இந்த தட்டை சுற்றி வாழை இலையில் தைத்து 10 முதல் 16 வகையிலான தொன்னைகள், அதில் சர்க்கரை பொங்கல், புளியோதரை, வாழைக்காய் கறி, குழம்பு, ரசம், கூட்டு, தளிகை தயிர் வடை, தாளித்த தயிர் வடை, அப்பம், அரிசி
முறுக்கு போன்றவை இடம்பெற்றிருக்கும். இவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு பூ வைக்கப்பட்டிருக்கும். இதுபோல் 3 தட்டுகள் பரிசாரங்கள் மூவர் இந்த தட்டுக்களை தலையில் சும்மாடு வைத்து அதன் மீது வைத்து கொள்ள குடை தீவட்டியுடன் மடப்பள்ளியில் இருந்து புறப்பட்டு பிரகாரத்தை வலம் வந்து கொடிமரத்திற்கு எதிரிலுள்ள வாயிலில் வழியாக உள்ளே செல்வார்கள். 5 நிமிடங்கள் வரை திரையிட்டு நிவேதன மந்திரங்கள் சொல்லப்படும். நிவேதனம் முடிந்ததும் திரும்பவும் தட்டுக்கள் தலைவாயில் வழியாக வெளிவந்து பிரகாரத்தை வலம் வந்து மீண்டும் மடப்பள்ளியில் கொண்டு சென்று வைக்கப்படும். நிவேதிக்க செல்லும் போது மேலதாள குடை தீவட்டியுடன் இப்போதும் உடன் வரும். நிவேதனத்திற்கு செல்லும் போது தலிகை மல்லாரியும் திரும்பும் போது எச்சரிக்கை மல்லாரியும் வாசிக்கப்படும். தெய்வங்களுக்கு செய்யப்படும் நிவேதனங்களுக்குரிய பெயர்களில் மடப்பள்ளியும் ஒன்றாகும். பழைய காலத்தில் தெய்வங்களுக்கு இடப்படும் உயர்ந்த உணவு மடை என்னும் சொல்லால் குறிக்கப்பட்டது. மாடை என்பது செல்வத்தையும் மடை என்பது உணவையும் குறிப்பதாகும். இலக்கியங்களில் தெய்வங்களுக்கு படைக்கப்படும் உணவு மடை எனப்பட்டது. ஆலயங்களில் தெய்வங்களுக்குரிய மடையை செய்வதற்கான இடம் மடப்பள்ளி எனப்பட்டது. வடமொழியில் பசனாலயம் என்று கூறுவார்கள். பசனம் என்றால் சமைப்பது. எனவே இதனை பசனாலயம் எனவும் அழைத்தனர். ஆலயங்களில் பெருமளவு உணவு நிவேதனமாக தயாரிக்கப்பட்டதால் மடப்பள்ளியினை பெரியதாக அமைத்தனர். சமைக்கவும் பாத்திரங்களை கழுவி தூய்மை செய்யவும் தேவையான நீரை பெற மடப்பள்ளிக்குள்ளேயே கிணறு அமைக்கப்பட்டது. பெரிய பாத்திரங்களை வைத்து சமைக்கும் வகையில் கோட்டை அடுப்புகள் கட்டப்பட்டன. சமைத்த அன்னத்தை ஆற வைக்கவும் அத்துடன் குழம்பு முதலியவற்றை சேர்த்து கிளறுவதற்காகவும் பெரிய பலகை கற்களால் அமைக்கப்பட்டது. ஒருபுறம் பொருட்கள் வைக்க அலமாரிகள் கட்டப்பட்டிருந்தன. அரிசி, பருப்பு, எண்ணெய் ஆகியவற்றை சேமித்து வைக்க பெரிய பானைகள், சால்கள், எண்ணெய் குடங்கள் வைக்கப்பட்டிருந்தன. சமையலை தொடங்குவதற்கு விநாயகரை வணங்க சிறிய வடிவிலான விநாயகர் செய்து வைக்கப்பட்டது. மடப்பள்ளிக்குள் இருக்கும் கிணறுகளில் மழைநீர் நேரடியாக சேர இடைவெளி விட்டிருந்தனர். அடுப்பின் புகை வெளியேறும், வெளிச்சம் வரவும் புகை கூண்டுகளும் ஜன்னல்களும் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு துறைக்கும் தலைவன் இருப்பது போல சமையல் கலையில் தேர்ந்தவர்களுக்கு தலைவனாக இருப்பவன் மடையடு ஓர் தலைவன் எனப்படுவார். இந்த மடை தலைவன் என்பவன் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களின் சுத்தம் அசுத்தம் பற்றியும் எந்த வகை எதற்கு பகை என்பதை அறுசுவைகளில் கலப்புகளால் உண்டாகும் சுவை வேறுபாடு குண வேறுபாடு பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்கின்றது சுக்ரீவ நீதி. நடைமுறையில் பாகம் செய்பவன் எனப்படுகிறான். கோவில்களில் சுயம்பாகி என்று அழைக்கப்படுகின்றனர். உணவிற்கு சுவை சேர்ப்பது உப்பாகும். அந்த வகையில் இனிப்பு, கரிப்பு, கார்ப்பு, புளிப்பு, உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பது பழமொழியாகும். வடமொழியில் உப்பை லவணம் என்பார்கள். உப்பினால் லிங்கம் செய்து வழிபடும் வழக்கம் உள்ளது. உப்பிலான லிங்கம் லவணலிங்கம் எனப்படும். அவருடைய தேவி லவணேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள். ராமேஸ்வரத்தின் மேற்கு பிரகாரத்தில் செய்து வைத்து வழிபட்ட லவணலிங்கம் லவணேஸ்வரியோடு காட்சி தருகிறார். உப்பு எளிதில் கரைந்துவிடும் தன்மை கொண்டது. ஆனால் இந்த உப்பிலங்கள் பல நூற்றாண்டுகளாக கரையாது என உறுதியாக உள்ளது. இன்றைய நாளில் சிவபெருமானை நாம் வழிபடுவதன் மூலமாக வீட்டில் உணவு குறை நீங்கும். செழிப்பு, அமைதி, நலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பித்ரு தோஷம் பாவம் நீங்கி செல்வ வளம் உயரும் எனவும் நம்பப்படுகிறது.